காட்டன் சேலைகள் அப்படின்னாலே அதுக்கு நிறையா ரெப்ளிகாஸும் டூப்ளிகேட்டும் மார்க்கெட்டில் இருக்குது உண்டு. ஆனால் ஒரு டூப்ளிகேட் சாரியே உருவாக்க முடியாத அளவுக்கு ஒரு நுண்ணிய கைத்தறி கலைஞர்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு காட்டன் சாரீ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு சேலைகள் பலவிதம் எபிசோட் 10. வீரவநல்லூர் செடிபுட்டா சேலைகள். திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி, வீரவநல்லூர், விளாங்குளம், வெள்ளாங்குடி போன்ற கிராமங்களில் இந்த சேலை நெய்யப்படுது. இந்த சேலை சௌராஷ்டிர இன மக்களால் நெய்யப்படுது. இந்த மக்கள் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னா, திருமலை நாயக்கர் காலத்தில் குஜராத்திலிருந்து சௌராஷ்டிரிய நெசவாளர்கள் மதுரைக்கு வந்தாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ தான் அவங்க ஆங்காங்கே வந்து பல்வேறு ஊர்களுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. இந்த செடிபுட்டா சேலைகளுக்கான அடித்தளமும் மதுரையிலிருந்து தாங்க தொடங்குது. 1970ஆம் ஆண்டு எம்ஏ ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு சேலை நெசவாளர், வியாபாரி, ஒரு பெரும் தொழிலதிபர்னு கூட சொல்லலாம். அவர் வந்து இந்த செடிபுட்டா சேலைகள் நெய்வதற்கான யுத்தியை இந்த திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள இந்த கிராம மக்களுக்கு சொல்லி கொடுத்து, இதே மாதிரி சேலை நெய்ங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி பல ஆண்டுகள் இவங்க கிட்ட சேலைகள் வாங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. அவரே இறந்த பின்பும் கூட இந்த மக்கள் இந்த யுத்தியில் சேலை நெய்வதை நிறுத்தலை. தொடர்ந்து இது நம்மளுடைய ஐடென்டிட்டி ஆயிடுச்சு, யூனிக்னஸ் ஆயிடுச்சு, அதை விடக்கூடாதுன்னு கண்டினியூ பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அதுக்கு 2023ஆம் ஆண்டு வந்து ஜிஐ டேக் வழங்கப்படுது. இந்த செடிபுட்டா சேலைகளில் பார்த்திங்கன்னா நிறையா வண்ண நூட்களும் செயற்கை பட்டு நூட்களும் பயன்படுத்தி செடிபுட்டாக்கள் உருவாக்கப்படுது. செடிபுட்டாங்கிறது வேறு எதுவும் இல்லை, ஒரு செடியில் இலைகள், பூக்கள் எல்லாம் இருக்க மாதிரியான ஒரு புட்டா. பொதுவாக ஒரு சேலையில் 15 புட்டா காணப்படுது. ஒரு சேலைக்கு வந்து 1200 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வந்து விற்பனை விலையாக இருக்குது. ரொம்ப வண்ணமயமான, அழகான, செட்டிலான ஒரு காட்டன் சேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஒரு வீரவநல்லூர் செடிபுட்டா சேலையை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே.